ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முதலாளி சேனல். நாம் இன்னைக்கு எந்த பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா தெர்மாகோல் பிளேட் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெர்மாகோல் மேக்கிங் பண்ணுற மிஷின் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கட்டிங் பண்ணுற கட்டிங் மிஷின் வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ரா மெட்டீரியல் தெர்மாகோல் ரோல் பார்த்தீங்கன்னா ரோல் மாதிரி விற்பாங்க. தெர்மாகோல் கிடையாது, ஒரு ஷீட்டு மாதிரி இருக்கும். அந்த ரோல் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். இதோட 3 லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் வாங்கிக்கலாம். இந்த மிஷினோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெர்மாகோல் ரோலை வச்சோடனே அந்த ரோலை வந்து நீங்க இழுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இழுத்து வச்சோடனே நீங்க வச்சிருக்கிற சைஸ்ல மேல இருந்து ஒரு ஹீட் மாதிரி பாஸ் ஆகும். அந்த ஹீட்டு பட்டோடனே அந்த பிளேட் ஷேப்ல உங்களுக்கு தெர்மாகோல் வந்துடும். அடுத்த செட்டு நீங்க வந்து இழுத்து வைக்கணும். அப்படியே அந்த ரோலை வந்து இழுத்து வைக்க உங்களுக்கு ஒரு 10 சீட்டு கிட்ட வந்துடும். அந்த 10ஐயும் ஒன்னா மடிச்சு ஒரே இதை கட் பண்ற மாதிரி, ஒரே அடியா கட் பண்ற மாதிரி, அந்த 10 ஷீட்டையும் ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சு அதை அப்படியே அந்த 10 பிளேட்டையும் ஒன்னா வந்து அப்படியே கட் பண்ற மாதிரி. இதுதான் இந்த மிஷினோட மேக்கிங் ப்ராசஸ். அதே மாதிரி இது முடிச்சோடனே நீங்க வந்து இந்த மெட்டீரியல் வந்து பேக்கிங் பண்ற மாதிரி இருக்கும். 100 பிளேட்டு 50 பிளேட் அது மாதிரி நீங்க பேக்கிங் பண்ணி ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேக்கிங் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து எந்தெந்த விதமான பிளேட்ஸ் தயாரிக்கலாம் பாத்தீங்கன்னா, இது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கு. நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு தட்டு மாதிரி இருக்கும், நார்மல் பிளேட் மாதிரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 விதமான பொரியல் வச்சு சாப்பாடு வைப்பாங்க, அந்த மாதிரி பிளேட் தயாரிக்கிறது. நார்மலா நம்ம மசால் பூரி சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட்டு, இந்த மாதிரி பானிபூரி தயாரிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்னதா பிளேட்டு, இது மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ் ஷேப்ல வந்து நீங்க ஒரே மிஷின்ல தயாரிக்கலாம். அதுக்கான ரா மெட்டீரியல் அவங்களே கொடுத்துருவாங்க, டிஃப்ரெண்ட் இது தயாரிக்கிறதுக்கானது. இப்ப இந்த தெர்மாகோல் பிளேட் வந்து எங்க யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, பேக்கரியில் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மசால் பூரி, இந்த காளான் ஷாப்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, அங்க அதிகமா சேல் ஆகும். அதே மாதிரி இந்த கல்யாண மண்டபத்துல ஐஸ்கிரீம் கொடுக்கறது, இந்த ஃப்ரூட் சாலட் கொடுக்கறது, இது எல்லாமே இந்த தெர்மாகோல் பிளேட் தான் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல விற்கிற ஃபுட் எல்லாமே இந்த தெர்மாகோல் பிளேட் வச்சுதான் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்த மிஷின்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேனுவலா இழுத்து மறுபடியும் அதை எடுத்து கட் பண்றது மேனுவலா தான் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மிஷின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 லேக் கிட்ட 1 லேக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதே நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ரோலை இழுத்து ஆட்டோமேட்டிக்கா கட்டிங் பண்ணி பிளேட்டா வர மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மிஷின் 5 லேக் மேல வர மாதிரி இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க நீங்க இந்த மிஷின் வாங்கி இந்த பிசினஸ் வந்து பண்ணலாம். இப்போ இந்த தெர்மாகோல் பிளேட் வந்து எங்கெங்க சேல் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, மெயினா பாத்தீங்கன்னா இந்த கல்யாண் கான்ட்ராக்டர்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, கல்யாணத்துக்கு கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க அவங்கள பிடிச்சிங்கனாலே அவங்க மூலியமா அந்த ஃப்ரூட் சாலட் மேக்கிங் பண்றாங்க, இந்த ஐஸ்கிரீம் விற்கிறவங்க அவங்களோட நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கும். அவங்கள பிடிச்சிங்கனாலே மேக்ஸிமம் சேல் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற கடை, அந்த ஃபுட் எல்லாம் சேல் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த கடையை பிடிச்சிங்கனாலும் அதிகமாக சேல் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பேக்கரி, இந்த தெர்மாகோல் பிளேட்னே விற்கிறதுக்கு சில டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. நீங்க அவங்கள அப்ரோச் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு நிறைய சேல் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மல்லிகை கடை எல்லாத்துலயும் இதை சேல் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த பிசினஸ்ல என்னால் முடிஞ்சதை நான் சிம்பிளா ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிசினஸ் பத்தி. இது போன்ற பிசினஸ் வீடியோக்கு பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே ஒரு பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும், அதே அப்படியே பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போற நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த பிசினஸ் பண்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் எந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்கு எல்லாமே கமெண்ட்ல சொன்னீங்கன்னா பார்க்க நானும் தெரிஞ்சுக்கேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.